மச்சான், பொண்ணு சமைக்கிறதும் பொண்டாட்டி அமைகிறதும் அவன் கையில் இல்லை. ஆனால் அவனுக்கு லக்குடா. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அப்பாவை வீடு பத்தாரன்னு சொல்லிட்டாரா? கடைசி வண்டியை தூக்கிட்டா அப்புறம் கல்யாணம் தான். ஏய், நான் என்ன பேசின்னு இருக்கேன், நீ என்ன வேடிக்கை பார்த்துன்னு இருக்க? அந்த வண்டி ஏன்டா இப்படி பார்த்துன்னு இருக்க? 28 வண்டி தூக்குறதுக்கு பதிலாக இந்த ஒரு வண்டி தூக்குனா நம்ம லைஃபே செட்டில்டு. டேய், பக்கத்தில் தொப்பி, மெதுவாக பேசுகிறா. தொப்பியா? எங்கடா? ஷூவை பார்த்தியா? ஆமாம். மீசையை பார்த்தியா? ஆமாம். கட்டிங்க பார்த்தியா? ஆனால் தொப்பை இல்லையடா. ஐயோ, கேட்டுக்கணும். வணக்கம் சார். தொப்பி இல்லைன்னா எந்திரிச்சு சலாம் வைக்கிற டவுசரு. ஆளை பார்த்தல செம்தியாகிறான். சரியான சிட்டு போலீஸை பாம்பொழுதுடா. நம்ம கேட்ட டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காரு. நம்ம பிளானையும் சொல்லிட்டேன், கரெக்டாக முடிப்பார். பிளான் முடிஞ்ச உடனே பேசினபடி 20% கொடுத்துருவீங்கல்ல? கிளாரா, வீசா ரெடி ஆயிடுச்சு. எப்போ டிக்கெட் போடலாம்? மார்ச் 1 போட்டுரு. கிளாரா, நாளைக்கு ஜெசிகாவோட நைட் மீட்டிங் பிளான் பண்ணியிருக்கேன். Feb 28 ரெட் செக்யூரிட்டி சர்வீஸ் வேன் 5 கோடி பணத்தோட D-Soft கம்பெனிக்கு போகுது. சிட்டியை தாண்டுற வரைக்கும் நாம வண்டியை தொட முடியாது. ஆனா அதுக்கப்புறம் 3 கிலோமீட்டர்ஸ்க்கு ஹைவேஸ் இருக்கு. அங்க வண்டியை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணா நம்ம பிளான் படி வண்டியை தூக்கலாம். வண்டி இந்த ரயில்வே கேட்ல தான் மாட்டோம். சார், ரயில்வே கேட் க்ளோஸ் ஆகுது சார். ட்ரெயின் லேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னா பின்னாலேயே வந்து வண்டி தூக்குறோம்ல? வண்டி நின்று அடுத்த 3 நிமிஷத்துல போலீஸ்க்கு நியூஸ் போயிடும். ஏன்னா வண்டியில GPS ட்ராக்கிங் டிவைஸ் இருக்கு. ஆனா போலீஸ் ஸ்பாட்டுக்கு வரதுக்கு எப்படியும் 15 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள எஸ்கேப் ஆகும். வழக்கமான நேரம் கேட் க்ளோஸ் ஆகுது. ஆந்திரா பார்டர் தொட்டுட்டா பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி 3 செக் போஸ்ட் இருக்கு. எல்லா செக் போஸ்ட்டுக்கும் நியூஸ் போயிடும். செக் போஸ்ட்டை ஈஸியா கிராஸ் பண்ணணும்னா நம்ம கிட்ட இருக்கிற வண்டி போதாது. நமக்கு தேவை ஒரு இம்போர்ட்டட் கார். யோ, உள்ள வாட்ச்மேன் எவனாவது இருக்கானு பார்த்தியா? பார்த்துட்டேன். வாட்ச்மேன் யாரும் இல்லை, வாயா. எஸ் சார்.
என்னப்பா போலீஸ் பந்தோபஸ்லாம் போட்டுக்கிறானுங்க? தாலி வரு. அண்ணா இந்த அட்ரஸ் இந்த வீடா? ம் சொன்ன முறை கரெக்டு. என்னையா கொலை பண்ணிட்ட? ஏய் மயக்கம் ஆயிட்டான்டா. இந்தோ திருப்பி இந்த சாணம் இதை வச்சு அழுத்து. ஏய் பார்த்துக்கடா. Mike Sharma, I think, the man who was wide awake to it all. Throw into the bowler's end. Pollard was keen to get back on strike and was trying to seize the opportunity. ஏன் செல்லம் காலையில் நியூஸ் பேப்பர் பார்த்தா தெரிய போகுது, அதுக்கு போய் உடம்பு கெடுத்துக்கணுமா செல்லம்? காருக்கு டியூ கட்டணும்னு சொல்கிறேன், காதில் வாங்குறியா நீ? கட்டிக்கலாண்டி செல்லம், நான் தான் சேட்டுக்கிட்ட பேசிட்டேன்ல. இதுவே அந்த வீடுனா நெட் கேஷ் கொடுத்து கார் வாங்கியிருப்பேன். இப்போ டிவி ஆஃப் பண்ணுறியா இல்லையா? போய் எப்போ மேட்ச் முடிஞ்சு எப்போ சாவி எடுக்கிறது? அண்ணா கத்தாதுண்ணா. சாவி எடுக்க போனானா இல்லை செய்ய போனானா? ஏய் கல்யாணத்துக்கு அம்மாவையும் கூப்பிடணும். யோ சாவி எடுக்க அமிச்சா நீங்கள் 2 பேரும் வந்து லவ் பண்ணுகிறீங்களா? டவுசர் சாவி பார், டிவி பக்கத்தில் இருக்கு. இப்போ என்ன உங்களுக்கு சாவி எடுக்கணும்? ஆமாம் ரொம்ப ஈஸி. எப்படி? இதெல்லாம் ஜெய்சங்கர் காலத்து டெக்னிக்கு. யோ என்ன கரண்ட் கட் ஆகலை? டெக்னாலஜி. அது இன்வெர்டர்ரா. இதில் எந்த பட்டன் அமுக்குறது? எனக்கு என்ன தெரியும்? அப்புறம் எப்படா காரை தூக்குறது? ஆள வந்தான் டெக்னிக் பார்த்துக்கிறியா? பெட்ரூம் பக்கத்தில் இருக்கு, இது பாத்ரூம்யா? வேலு சார் BMW தூக்கியாச்சு, ஸ்டேஷனுக்கு ஃபேக்ஸ் கொடுத்துருங்க. சூப்பரியா, சேட்டு கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாரியா. போடக்கூடாது பர்மா, நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன். எவ்வளோ லேட்டானாலும் பரவாயில்ல, BMW ஆஃபீஸ் கட்டு வா. சரி சேட்டு. இதோட மதிப்பு 1 கோடிக்கு மேலே இருக்கும். ஆனால் நீங்கள் எனக்கு 50 லட்சம் கொடுத்தா போதும். அந்த ஈஸ்டர் எக்கை காட்ட முடியுமா? I need my cash first. நம்ம டீல் நாளைக்கு வச்சுக்கலாமா?
போலாம். ஏய் ஏய் இல்ல போன்றல. டேய் தூக்குடா. ஃபுல்லாக தேடி பார்த்துட்டோம், அவளை எங்கேயுமே காணோம். சரி வண்டி எடு. டேய் ஒண்ணும் புரியல போடா. டேய் போய் நிக்கல இரா. அழாதான் சொல்றேன்ல. டேய் மூச்சு இல்லடா. டேய் போலீஸ்டா. வா 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 வாடா. டேய் அங்க வாடா. பிச்சோம் மாட்டி இருந்தா செத்துருப்போம். டேய் வெளிய வாடா. எதுக்குடா? வாடா வெளிய. ஏய் என்ன பண்ண போற? ஏய் நீ பேசாம. என்னடா பண்ற? என்னடா பண்ண போற? பயமா இருக்குடா. உள்ளடா. தூக்குடா. என்னடா பண்றது? தப்புடா. நீ அவனை விட்டு சொல்லுடா. ஏய் என்னடா? வர்மா சொன்ன கேளு. ஏன்டா இப்படி பண்ற? மச்சான் வண்டிங்கடா. டேய் உனக்கு ஃபோன்ல எது ஆன் எது ஆஃப்னு தெரியாதாடா? யோ என்னயா ஒரு பக்கம் போலீஸ் ஒரு பக்கம் சேட்டு மாட்டினா செத்தோம். பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது. யோ சேட்டு ஃபோன் பண்றாரியா? யோ எடுக்காதியா. மாட்டினா அப்புறம் கழுத்தில் கத்தி தான். நூடுல்ஸ் நீ பேசாம உங்க வீட்டுக்கு போயிடு. வீரன் என்ன தெரியுமா? பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது. யோ
சேட்டு திரும்பவும் ஃபோன் பண்றாருயா. பேசாம உண்மையை சொல்லிடலாம். யோ சொல்லிட்டே அப்புறம் என்னையா? யோ ஒன்று பண்ணலாமா? ஊட்டி கேஸா இல்லை? யோ ஒன்று பண்ணலாமா? ஊட்டி கேஸா இல்லை? நீ ஊட்டிக்கு இல்லை டெல்லிக்கே போனாலும் சேட்டு தேடி பிடிச்சி. ஆமாம் ஆமாம், அந்த வேலை பண்ணி பண்ணாலும் பண்ணுவான். பண்ணி நீயா இல்லை நானா? சேட்டு சின்ன பசங்கன்னு தூக்கி தோள் மேலே வச்சா காது ஓட்ட பெருசா இருக்குன்னு வைப்பானுங்களாம். போவ நீ சொல்றது அப்படித்தாண்டா இருக்கு. நீ ஏன் வண்டியை சீஸ் பண்ணியாச்சுன்னு போன் பண்ணுவ, அப்புறம் வண்டியை திருடிட்டு காணோன்னு சொல்லுவ. அதெல்லாம் நம்புறதுக்கு நான் என்ன கோபாலா? சரி அசிங்கப்படுத்திட்டீங்களே சேட்டு. நான் தான் 3 மாசம் டைம் கேட்டேன்ல. இந்தாங்க பேலன்ஸ் டியூ அமௌண்ட் வட்டியோட. எனக்கு வண்டியும் ஆர்சி புக்கும் கொடுத்துருங்க. இல்லை அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். வண்டியை எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரி வண்டியை என் வீட்டில் விட்டுட்டு ஆர்சி புக்கை கொடுங்க, அப்போ தான் நான் வாங்கிப்பேன். என்னையா கரெக்டாக பேசுகிறேன்னா? ठीक है. வண்டியை நீ தூக்குனியா இல்லை எவன் தூக்குனானோ எனக்கு தெரியாது. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள வண்டி இங்கே இருக்கணும். வண்டியை கொடுத்துட்டு உண்டாவை கூட்டிட்டு போ. அண்ணா மரியாதை வண்டி கொடுத்துரு. என் வாழ்க்கையில் விளையாடாதண்ணே. இவர் அத்தை பொண்ணு, இவர் கூட விளையாடுறாங்க. போயிட்டே நம்ம பிரச்சனை அப்புறம் வச்சுக்கலாம். எடுத்து வண்டியை கொடுத்துருண்ணா. நான் ஏன்டா வண்டியை தூக்குறேன்? பின்ன எதுக்கு ஓடியாந்த? எனக்கு சுகர் டாக்டர் ஓட சொல்லியிருக்காரு, அதனால தான் ஓடியாந்தேன். நீ ஓடியாந்த? உனக்கு என்ன சுகரா? தம்பி உன்னை அடிக்கணும்னு நினைச்சா நேரம் அடிப்பேன். நம்ம மாதிரி பின்னாடி அடிக்க மாட்டேன் தெரியுமா? வாடா. பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறேன். டேய் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன்டா. குணா ஷெட்டில் வண்டி இல்லை. வண்டி குணா தூக்கலன்னு நினைக்கிறேன்டா. நான் பாய் கடைக்கு போகிறேன், நீ அங்கே வந்துரு. பின்னாடியே வாழை வச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி தடிச்சா டாகு என்ன பாக்குற? வாடா. என்னதான் ஸ்பீடா கார் போனாலும், என்ன ஹைட்ல ஃபிளைட் பறந்தாலும், என்னைக்காவது ஒரு இடத்துல நிக்குண்டா. அன்னைக்கு இந்த நாய் பிடிக்கும். நான் குணா காரு
இந்த மாதிரி சும்மா பல இருக்குது அப்படியா இல்லையா அப்படின்னா இவ்வளோதான் கொடுப்பியா? என்ன குண்ணா என்னை பார்த்து இப்படி பேசிட்டேன்? நீ போய் தாடி மோனை பாரு, அவனை கார் அரேஞ்ச் பண்ணி தருவான். ஓ அவர்கிட்ட தான் இருக்கா? இல்லை, புரோக்கர் ரவி கிட்ட. இவன் ஏன் ஃபோன் வச்சுன்னுக்கிறான்? நான் வணக்கண்ணா. என்ன ரவி, நல்லா இருக்கிறியா? ஃபோனே காணோம். நல்லா இருக்கிறண்ணா, கொஞ்சம் வேலையா சொல்லலாம். அப்படியா? சரி, நம்மக்கிட்ட ஒயிட் கலர் பென்ஸ் இருக்கு. ஒயிட் பென்ஸாண்ணா? ஏன்னா அப்படியே லைன்லேயே இருண்ணா, பார்த்துட்டு சொல்லிடுறேன். சொல்லுங்கண்ணா. ஒயிட் பென்ஸு முடியுமா? ஒயிட் பென்ஸு கஷ்டம்ண்ணா, சில்வர் கண்ணா முடியும்ண்ணா. சரி லைன்லேயே இரு. அண்ணா ஒயிட் பென்ஸு அவைலபிள் இல்லைண்ணா, சில்வர் கிரே. அப்படியா? ஓகேவா? சில்வர் கிரேவா? சரி அனுப்பிச்சு. தேங்க்ஸ்ண்ணா. சரிண்ணா, சில்வர் கிரே ஆடுறதுக்கா? சரிண்ணா. ஏன்பா நீ தான் புரோக்கர் ரவியா? நிழல்கள் ரவி, வண்டியை பார்க்க தானே வந்த, போ. ஏய், கடையில் விட்ட ஆண்டி மாதிரி சுற்றி சுற்றி பார்த்துனுக்குற, திட்டு வண்டி தானே வாங்க வந்த? ஆந்திரா வரைக்கும் போகணும்ல. ஆந்திராவா? ஆந்திரானா ஆந்திராவே இல்லை, ஆந்திரா மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் போகணும்ல. சரி சரி. பாசி இந்த ஆந்திரா மேட்டர் மறந்துடு. என்ன? மறந்துட்டேன். வண்டிக்கு துட்டு? ஏங்க இன்சூரன்ஸ் இருக்குல்ல? அதான் இன்சூரன்ஸ். நீ கொடுக்குற துட்டுக்கு இன்சூரன்ஸு, எல்ஐசி பாலிசி எல்லாம் கொடுப்பாங்க. திட்டு வண்டி தானே வாங்க வந்த, போடி. ஏய், என்ன ரொம்ப நேரமா தடிவினுக்கிற? கீரை எப்படி? ஆட்டோ கீரை. ஓ ஆட்டோவா? கையில கீரா? ஏய், அப்படியே மெதி போவோம். அசால்ட்டா போகுது, ஆட்டோ கீரா. பிரபல செயின் ஸ்நாச்சிங் ஜெசிகா என்ற பெண் அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டு கொல்லப்பட்டார். சார், கொஞ்சம் பேப்பர் கொடுங்களேன். அந்த பொம்பளை வேற ஒன்று போட்டுக்கிறான் பொழுதுடா. இப்போ தேவையில்லாமல் நம்ம பிரச்சனை மாட்டிக்கணும். வீரன் என்ன தெரியுமா? பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது. உன் பயத்தை உன் கண்ணில் நான் பார்த்துட்டேன். அதை மெதுவா. ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, கல்பனா கிட்ட அவங்க அம்மா எதை பேசணுமா? ஒரு நிமிஷம் இருங்க, கொடுக்குறேன். ஹலோ ஹலோ. கல்பனா பக்கத்தில் போயிருக்கா. நான் வேணா வந்தோன்னு ஃபோன் பண்ண சொல்லட்டுமா? புரியுது தம்பி, அவ இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கா. அவகிட்ட சொல்லுங்க நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு. நானே அப்புறமா கூப்பிடுறேன், சரியா? என்னயா? நல்லா பார்த்துக்கோ, சரியா? இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள வண்டி இங்க இருக்கும்.
வண்டியை கொடுத்துட்டு உண்டாவை குடிச்சிட்டு கடவுளை வந்து காரை காட்ட போகிறாரு. சேட்டு கையில் காலில் விழுந்துச்சு கல்பனாவை காப்பாற்றணும்டா. பர்மா எனக்கு ஒரு வண்டியை சீஸ் பண்ணணும். சார் விளாடாதீங்க. இந்த வண்டியை சீஸ் பண்ணணும். எனக்கு தெரியும் உனக்கு இந்த வண்டி வேணுன்றது. நீ சீஸ் பண்ணி தரேன்னு சொன்னீன்னா வண்டி எங்கே இருக்குன்றத நான் சொல்கிறேன். சார் கடைசியாக அந்த ரோட்டில் எப்போ வண்டி வந்துச்சு? இல்லை வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. ஒரு சைக்கிள் கூட போகலையா, அதான் கேட்டேன். ஏன் சார் உங்களுக்கு எதுக்கு அந்த கார் வேணும்? இது டிபார்ட்மெண்ட் விஷயம், உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. வேலையை முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. ஷேரை போட்டுறேன். ஏன் அவன் சுட்ட? அவன் கம்மியாக தானே கேட்டான். உனக்கு 1 ஷாட் வேணுமா 1.5 ஷாட் வேணுமா? வா வா ஓரமாக நிறுத்து. சார்ல்ஸ் வண்டி நிறுத்து. சாரி மேடம், நீங்க போங்க. என்ன சார் பிஎம்டபிள்யூ கார் மட்டும் விட்டுருவீங்களா? வேலை பார்த்து கிளம்பு. ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து, வண்டி நிறுத்து. எங்கே போகிறீங்க? இல்லை பிஸ்னஸ் விஷயமா நெல்லூர் போயிட்டுருக்கோம். உங்கள் பேர் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு போங்க. எதுக்கு சார்? உங்களுக்கு கிரீட்டிங் கார்டு அனுப்புறதுக்கு. கொடுத்துட்டு போயா. பேப்பர் எடு. என்ன பிரச்சனை? விசாரிச்சுட்டுங்க சார். என்ன சார் எங்களை திருட மாதிரி விசாரிக்கிறீங்க? ஹலோ, இது ரெஸ்ட்ரிக்டடான ஏரியா. உங்களை யார் இந்த பக்கம் வர சொன்னது? பேப்பர்ஸ் கேட்டால் ஒழுங்காக காமிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? சார் யார் தெரியுமா இவங்க? மினிஸ்டர் அன்பு விநாயகத்தோட பிஏ. வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுமா? சாரி சார், இது முதல்ல சொல்லக்கூடாதுங்களா சார்? யோ சார், என்னைய ஆள் தெரியாம. சாரி சார். சாரி மேடம், சாரி மேடம். என்ன மேடம் சார் கிட்ட மாட்டி விட்டீங்க? யோ முதல்ல செக் போஸ்ட்டை துறையா, எங்களுக்கு டைம் ஆகுது. சாரி சார். எல்லாரும் உள்ள வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சாய் வாங்கிட்டு போங்க. ஹலோ பிஏ மேடம், நீங்களும் உள்ள வந்து சேர்ந்து சைன் போட்டாதான் சாவி கிடைக்கும். இங்க வாயா சார். வெயிட். யோ வாங்கயா. நான் சொல்ற வரைக்கும் கன் எடுக்க கூடாது, புரிஞ்சுதா?